வெல்கம் டு மணி மாடி தோட்டம். இன்று நம்ம என்ன பார்க்க போதோம்னா, ஆலோவேராவை எப்படி ரூட்டிங் ஹார்மோனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போதும். நீங்கள் இது தெரியும் உங்களுக்கு. ஆலோவேரா கத்தாழை, சோட்டு கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதை உள்ளேருந்து நம்ம ஜெல்லை எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். வெறும் ஜெல் மட்டும்தான், ஜெல் மட்டும் போட்டு நல்லா நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது கட்டிங்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது நீங்கள் அதில் ஒரு 10 நிமிஷம் டிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி துளுக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இது கூட துளுக்குது. நான் அதை கீழே வச்சுருக்கேன், சில கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இது ரோஸ் கட்டிங், நாட்டு ரோஸ் கட்டிங் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் பாருங்கள் துளுக்குது. வச்சு ஒரு 10 நாள் தாங்க ஆயிருக்கும். பத்து நாள் தாங்க ஆச்சு. இப்போ துளுக்க ஆரம்பிக்குது பாருங்க. அதை நம்ம டிப் பண்ணி வச்சோம்னா, முதல்ல சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட் ரூட் டெவலப்மெண்ட்டை தூண்டக்கூடியது. அதனால் ரூட் நல்லா வளரும். நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து அது வளர்ந்து துளுத்த உடனே எடுத்து நட்டு வச்சிடக்கூடாது. அது 1 மந்த்து இல்லை 2 மந்த்ஸ் அந்த நட்ட தொட்டியிலே நல்லா வளரணும். வளர்ந்து நல்லா செடி சூப்பராக வந்தப்புறம் எடுத்து நடலாம். பாருங்கள், 4 கட்டிங்ஸ் வச்சுருந்தா 4மே உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த 2 கட்டிங்ஸும் இங்கே ஒரு கட்டிங் இருக்குது, இங்கே உயிர் பிடிக்க ஆரம்பிக்குது. பாருங்க, கேமராவுக்கு சரியாக தெரியல. இந்த இதுவும் துளுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த கட்டிங்னாலும் நீங்கள் வளர்க்கலாம். எந்த கட்டிங்ஸ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம். இது இன்னும் 1 மாதம் கழித்து நான் எடுத்து நட்டு வச்சுடுவேன். ரோஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.